மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராஜ்வேல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்திருந்தார். நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இப்போ செய்தியாளர் சந்திப்பு, இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்தார். பாஜக மாநில தலைவர், புதியதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் எல்லாருமே அந்த சந்திப்பில் இருந்தாங்க. இதில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு அப்படின்னு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி அமையும் என எதிர்பார்த்தீங்களா? ஒரு அரசியல் பார்வையாளரா, விமர்சகரா இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. ஏன்னா நம்ம திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போன போது அவர் இதை பத்தி தான் பேச போயிருக்கார். கொஞ்சம் காலம் கனியட்டும், வெயிட் பண்ணுவோம். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ப்ரீ கண்டிஷன் போட்டு அதற்கு பிறகு சரியான பிறகு நாம் அந்த கூட்டணியை உறுதி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கின்றார். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த அதிமுக தலைமையில நடக்கக்கூடிய இந்த தேர்தல், ஆகவே என்டிஏ என்பது திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா தான் இன்னைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த இன்டர்வியூல அப்படிதான் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அதாவது திரு ரிமூவ் பண்ணா அப்படிங்கறத பத்தி சொல்லலையே ஒழிய, யாரோ கேள்வி கேட்கறாங்க ரிமூவ் பண்ணாதான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி. இல்ல என் பக்கத்தாப்புல உட்காந்துருக்கு, இப்ப கூட அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழுப்பலா சிரிச்சு பதில் சொல்லிட்டார். இந்த பேசிக்கலி இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இது எதிர்பார்த்த ஒன்றுதான். அப்படிதான் இது செல்லுகின்றது. செய்தியாளர் சந்திப்புல அவர் அமித்ஷா இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, அதிமுக பாஜக இடையே குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. ஏன்னா நிறைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கின்றன. அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுப்பாங்களான்னு. உதாரணமாக அதிமுக இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி, அந்த தேர்வு வேண்டாம் என்று இருக்கக்கூடிய கட்சி. அதே போல இந்த அந்த சட்ட மசோதா அது நாடாளுமன்றத்தில் வந்த போது அதற்கு எதிர்த்து வாக்களித்த கட்சிங்கிறது அதிமுக. மூன்றாவதாக இந்த டீலிமிட்டேஷன், அது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லயும் பிஜேபியோட ஒத்து போகல. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேசிக்கா நிறைய விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்சஸ் இருக்கின்றது. ஒன்னேன்னு சேருவாங்க. இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் டிஎம்கேயை எவ்வளவு லாஷ் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணியிருக்காரு. அந்த கட்சி ஊழலை பத்தி எல்லாம் பெரிய லிஸ்ட் படிச்சு இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், பாரதிக்கு நாங்க செய்திருக்கின்றோம், திருக்குறளை 60க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழி மாற்றம் செய்திருக்கின்றோம், அப்படி இப்படி எல்லாம் அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இது கிட்டத்தட்ட ஒரு பரப்புரை மாதிரி இன்னைக்கு அதை பேசி இருக்கின்றார். இப்படி இந்த விஷயத்துல அதாவது டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒத்து போவாங்களே அல்லாமல் அடிப்படையான விஷயங்கள், இப்ப நான் சொன்னேன் பாருங்க, நீட்டுங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு ஏடிஎம்கே. அதே மாதிரி வக் பில்லுக்கு நீ சட்டமாயிடுது, இது பில் இல்லை. ஆனால் அந்த வக்போர்டு அந்த சட்டம் என்பது, அதற்கு எதிர்ப்பு என்பது ஏடிஎம்கே. ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு ஒற்றுமையாக, அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்க போகின்றத. அதெல்லாம் பரவாயில்ல, டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாம இதுல கொண்டு வர வேண்டாம்
இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொண்டு செல்வார்கள். ஏன்னா இது இட் இஸ் அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், நாட் அவுட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் சார். இன்னைக்கு அமித்ஷா இந்த சந்திப்பு இருக்குல்ல, செய்தியாளர் சந்திப்பில் வந்து மேலும் பல கட்சிகள் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது, யூகங்கள்லாம் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதிமுக பாஜக மட்டுமே இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த அதிமுக பற்றி அவங்களே வருவாங்களான்னு கடைசி வரைக்கும் நமக்கு ஒரே சஸ்பென்ஸில் தான் இருந்தது. ஏன்னா பாமக நேற்றுக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். பாமகல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சி நலனை முன்னிறுத்தி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை வந்து செயல் தலைவர் ஆக்கிட்டு தான் தலைவர்னு சொல்லிட்டார். அது அந்த காரணம் என்னன்னா, இந்த கட்சியை பாமகங்கிறது பெரிய கட்சி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனுடைய பாப்புலாரிட்டிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான வட மாநிலங்கள மாவட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆகவே அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவர் நினைக்கிறார். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட தொடர்பு வச்சுக்கணும். அவர் தலைவர்னு போயிட்டாருன்னா இன்னைக்கு அவரும் அங்க வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்ப என்ன ஆயிருக்கும்னா என்டிஏ என்கின்ற அந்த அமைப்புல அது வந்திருக்கும். அது எப்படி சார் ஒத்துப்பாரு டாக்டர் ராமதாஸ்? அவர் உயிர் கொடுத்து அந்த கட்சியை முன்னிறுத்தி கொண்டு வந்திருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 21 எம்எல்ஏக்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற கட்சியை காவு கொடுத்துட்டு அல்லது சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதற்கு எப்படி அவர் வாழாயிருப்பார்? அவருடைய டெசிஷன் ரொம்ப ரொம்ப கரெக்டானது. அதுல ஒண்ணு அது சில எதிர்ப்புகள்லாம் அங்கங்க வரலாம். ஆனா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அவருடைய முடிவு என்பது கட்சியின் நலனை சார்ந்தது அப்படிங்கறத நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அதனால அவர் இன்னைக்கு வந்திருப்பார். அதாவது பாமக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டது திரு ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆகவே அவங்க வரல. மற்ற வேற இன்னைக்கு அதிமுகவோட கூட இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ அவங்க இன்னைக்கு குட் பை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம முதல்வரை பார்த்து வக்ஃப் போர்டு இஷ்யூல உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்க மிகப்பெரிய அளவிற்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்றிருக்கின்றீர்கள் அப்படின்னு. அப்ப அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியல. அப்ப இது ரொம்ப கிளியர் இண்டிகேஷன் அவங்க வந்து ஏடிஎம்கோட இல்லைங்கிறது தெரியுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக, இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இண்டிகேஷன்ஸ் ஆர் தேமுதிகவும் அதிமுகவோட போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு என்பது எதிர்பார்த்த ஒன்று. அதுல வந்து பாமக வந்து கலந்து கொள்ளவில்லை. மற்ற கிருஷ்ணசாமி போன்றவர்கள், பார்வேந்தர் போன்றவர்கள் அவங்க எல்லாம் கூட வரல இன்னைக்கு. அதெல்லாம் என்ன தெரியல. ஏன்னா இந்த நடக்குமா நடக்காதுன்னு அவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். ஒன்னே வாசன் மட்டும்தான் அவரை போய் பார்த்து வந்திருக்கார். ஆகவே இது வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ், அதிமுக தலைமையில இந்த வருகின்ற தேர்தலை நாம சந்திக்க இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு அவர் வந்து பார்க்கலன்னு வச்சுங்க. திரு நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு பிரசிடென்ட் ஆகிட்டார். நாளைக்கு அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் அவரு எதிர்த்து யாருமே நாமினேஷன் ஃபைல் பண்ணல. ஆகவே அவர் தான் பிரசிடென்ட். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இங்க போய் பார்க்கலன்னு வச்சுங்களேன், இது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இவங்களை பிஜேபியை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்னப் பண்ண மாதிரி ஆயிருக்கும். அது வந்து பர்சனல் அட்டாக் மாதிரி ஆயிருக்கும். அதனால அந்த மீட்டிங் என்பது ஏடிஎம்கே கலந்து கொண்டதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தே ஹவ் டிசைடட் நம்ம அக்ரிமெண்ட் அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேயே முடிவு பண்ணிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த போதே இது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. எஸ் எஸ் அப்சல்யூட்லி ரைட். இப்போ எப்படி இருக்கும் சார் தமிழ்நாடு தேர்தல் காலம்? அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுனால ஒரு வலுவான வாக்கு வங்கி அந்த பக்கம் இருக்கும் நம்புறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஏற்கனவே தலைமையிலான அணி வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்கு, தொடர் வெற்றிகளை சந்திச்சுட்டு வருது. 2026 இதே கூட்டணி நீடிக்கும் அப்படின்னு திமுக தலைமையும் சொல்லுது, கூட்டணியில் பங்கு இருக்கக்கூடிய கட்சிகளும் சொல்லுது.
இப்போ கடந்த நாடாளுமன்றத்தில் எலெக்ஷனில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. இப்போ மீண்டும் அந்த கூட்டணி மலர்ந்துருக்கு. 2026 களம் எப்படி இருக்கும்? 2026 களம் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தோற்றம் ஏற்படலாம். ஆனால் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு என்பது சோசியல் செக்டார்ல டிஎம்கே செய்திருக்கின்ற சாதனைகள்லாம் சாதாரணம் இல்லை. பொருளாதார ரீதியாகவும் சரி, சாதாரண சாமானிய மக்களாக இருந்தாலும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும், கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் போய் ஏதோ விதத்துல பலன் கிடைக்கும் வழிகளை செய்திருக்க. இப்ப சமீபத்துல வந்த பட்ஜெட்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியத்துவத்தை தான் உணர்த்துகின்ற வகையில இருந்திருக்கிறது. அவங்களுடைய மேம்பாட்டுக்காகத்தான் இந்த பட்ஜெட் என்பது செயலாக்கம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த கூட்டணி என்பது ஏதோ ஒரு புள்ளியில இருக்காங்க. இப்ப பிஜேபியோட சேருவதனால 2021 சேர்ந்து இருந்தாங்களா? சேர்ந்தானே சார் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களால வெற்றியை காண முடியலையே. ஆகவே ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா அவங்களுடைய பிஜேபியோட கணக்கு என்னன்னா, இன்னைக்கு முக்குலத்தோர் அந்த செக்மெண்ட்டை சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதனால அந்த சோசியல் இன்ஜினியரிங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆகவே இப்ப ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் விக்கெட் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஏனென்றால் அவங்களுடைய பல்வேறு வகையான திட்டங்கள், செயல்பாடுகள், கூட்டணியினுடைய அந்த கொஹசிவ்னஸ் அவங்கள்ட்ட ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய வலிமையை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கின்றேன். அதை தாண்டி இன்னும் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருக்குன்னா அப்ப இவரை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தாவேகா இந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் தனியா தான் களம் காண போகின்றார். அடுத்தது நீங்க நாம் தமிழர் அவர் தனியா நிற்பேன்னு சொல்றாரு. ப்ராபபிளி அவங்களையும் பிஜேபியோட சேர்த்து இழுத்து போட்டுக்கலாம். ஆனால் தாவேகா வந்த பிறகு மிகப்பெரிய சேதாரம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க அரித்மெட்டிக்ஸ் எடுத்திருந்தாலும், கெமிஸ்ட்ரின்னு எடுத்திருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது சிறப்பாகத்தான் இருக்கின்றது. ஐ திங்க் 2026 அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். நீங்க திமுக செய்த சாதனைகளை சில குறிப்பிட்டு சொல்லி அது பட்ஜெட் முதல் கொண்டு சில விஷயங்கள் சொன்னீங்க. அது வலிமையா இருக்கு அப்படின்னு. ஆனால் திமுக தேர்தல் நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு திமுக செய்த விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து வைப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு, தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சொல்றாரு. எல்லாத்தையும் எல்லாம் பேசுவார் சார். ஊழல் எடுத்துட்டீங்கன்னா 7 லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல்னு சொல்லிட்டு சிஏஜிஏ ரிப்போர்ட் கொடுத்து அதை மூடி மறைச்சிட்டாங்க. அது இவங்க என்ன உத்தம புத்திரர்கள் போலவும் மனித புனிதர்கள் போலவும் மறைச்சாங்க. இந்த ரஃபேல் ஊழல் அதெல்லாம் ஆட்சியில இருப்பதன் காரணமாக வெளியில ஒண்ணும் சொல்லல. இன்னைக்கு அமித்ஷா இவர் நம்முடைய மோடி அவர்கள் வாரணாசி போயிருக்காரு. அங்க ஒரு 19 வயசு பெண்ணா பலர் சேர்த்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவர் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அதிகாரிகள் சந்தித்து பேசி இருக்கின்றார். இதெல்லாம் எப்படி நடக்குது, இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னும் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்கதான் இன்னும் பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்திருக்க மாதிரி. இன்ஃபேக்ட் லா அண்ட் ஆர்டர்ங்கிறது உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் இல்லாத பிரச்சனையா இங்க இருக்கின்றது. ரிலேட்டிவ்லி இட் இஸ் காமர் பிளேஸ் தமிழ்நாடு என்பது. ஆகவே அடுத்து இந்த ஊழல் அப்படிங்கறத பத்தி பேசினா நிச்சயமா இவர்களும் பேசத்தான் போகின்றார்கள். ஏன்னா இந்த 7 லட்சம் கோடி ரூபாய்கள் என்ன சார், அது ராமர் கோயில் கட்டினேன் நாங்க அந்த இடத்த வாங்கி அதை வாங்கின ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகு அதை கைமாத்து பண்ணினதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. அப்ப சாமி பேரை சொல்லிட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க மக்கள்லாம், அதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்களா? அதே மாதிரி 7 லட்சம் கோடி அது ரோடு போட்டேங்கிறதுக்காக 1க்கு 9 ரூபா ஊழல் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அந்த 7 லட்சம் கோடியில் அதுவும் அடக்கம்.
ஸோ அதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா எடுத்து செல்லணும். அண்ட் மோரோவர் நீங்க என்னதான் பேசணும், அட் தி எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சாதாரண சாமானிய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏழ்மையான பெண்களுக்கு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்ங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அது வந்து ரொம்பவும் பாராட்டுக்கு உரியது, மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கின்றது. அதை தாண்டி கல்லூரியில சேருகின்ற அரசு பள்ளி மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறது. மேற்படிப்புக்கு எத்தனை பேர் அவங்களால கனவு கூட, அவங்களுக்கு ஐஐடியும் தெரியாது, எய்ம்ஸும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்லாம் போய் படிக்கிறாங்கன்னா, வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஐஏஎஸ் போன்ற தேர்வுகள்லாம் பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அதற்கெல்லாம் காரணம் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தானே சார். அதெல்லாம் சாதாரண விஷயம் தான் நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாங்களா? 2026 எத்தனை முனை போட்டி நினைக்கிறீங்க? 4 முனை போட்டியா? அது தெரியல. இப்ப சீமான் வந்து எப்படி இருப்பாருன்னு தெரியல சார். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட அவர் பாஜக ஊதுவலாம் மாறிட்டார். அவர் அதுவும் சமீபத்துல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல பிஜேபியும் அவர் புகழ்ந்தது, தமிழை பற்றி ஆஹா நம்ம மோடி செஞ்ச பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பத்தி புகழ்ந்து பேசினதுன்னா, அப்ப வந்து அவர் மன ஓட்டம் என்பது இனிமே நாம தனியா நின்னோம்னா நம்முடைய செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுதுன்னு மக்கள்கிட்ட தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கலாம். அதனால அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் ஒண்ணு, ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒண்ணு, மூன்றாவதாக இப்ப உங்களுக்கு திரு விஜய் அவருடைய கட்சி, இந்த மூன்று முனை போட்டியாக தான் முக்கியமா இருக்கும். ஓபிஎஸ், சசிகலா இவங்களை பத்தி கேட்கும்போது அதிமுக உள் விவகாரங்கள்ல நான் தலையிடுவதில்லை அப்படின்ட்டாரு. இப்ப எடப்பாடியே அவங்களை சேர்த்துக்க முடியாதுன்னு ஒரு முடிவுல இருக்கிறாரு. அப்ப அவங்க வந்து தனியா களம் காணுவாங்களா? அது எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப வர செய்திகளை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ரொம்ப டிஜெக்டட் பர்சனா இருக்கு. அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அல்லது எம்ஜிஆர் அதிமுகன்னு இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஹி இஸ் அ டிஸ்கார்டட் பர்சன், அதனால அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர் வந்து என்டிஏவோட ஏதாவது சேர்ந்துட்டு எனக்கு சில சீட்டுகள் ஒரு 3-4 சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து போகலாம். அங்க வந்து நிச்சயமா திரு இபிஎஸ் அவர்கள் அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டார். அடுத்தது நீங்க சசிகலா அம்மையாரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு நான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி கனவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. ஆகவே நிச்சயமாக ஓபிஎஸ் அவர் வந்து அந்த ஏடிஎம்கே ஃபோல்டுல இருந்து நிச்சயமா இருக்க மாட்டார். அதே போல திரு டிடிவி தினகரன் இருக்க மாட்டார் என்பதுதான் உறுதி சார். இது ஐ திங்க் கேடர் வந்து வேற வழி இல்லாம ஏத்துப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் சார். பெரும்பாலானவர்கள் இந்த இப்ப ஏன்னா டைம் இருக்கு, 9 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு, 9-10 மாசம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க மென்டலி தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. அதாவது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸுங்கிறது உறுதியாகப்பட்டு விட்டது, அதனால நம்ம அதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். அதனால அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த கட்சியில தொண்டர்கள்லாம் அப்படியே தான் இருக்கிறதா எனக்கு தோன்றது. அவங்க ஒன்றும் வேற எங்கேயும் போறதா தெரியல. ஆனா நிறைய சலசலப்புகள்லாம் ஏற்படும். அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷனல் ஓட்டு அவங்களோட கட்சிக்கு சேர்ந்தவர்கள்லாம் ஓட்டு போடலாம். ஆனால் அதுவே ஒரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவங்க வேணா சொல்லலாம், நாங்க பிரமாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்லாம். ஆனால் அடிப்படையாக தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு என்பது மிக ஆழமாக இருக்கின்றது. ஆகவே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை மட்டிலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கலாம். இப்ப 70-75 இடம் ஜெயிச்சிருக்காங்க இல்லையே ஏடிஎம்கே, அது போல இந்த ஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் சேர்ந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்கட்சியாக வரலாம். பேசும்போது சொன்னீங்க இன்னும் காலம் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த இன்னும் காலம் இருக்கும் பொழுது பாமக மீண்டும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாமக இவங்களோட தான் சார் இருக்கும், ஏடிஎம்கேயோட தான் இருக்கும். ஆனா அவங்க தனித்து கட்சியாக இருக்கும்.
அவங்க என்டிஏட அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு, அதுல ஒரு போர்ஷன் வந்து பாமகலாம் சத்தியமா எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. பாமக அவங்க ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டி. அதனால அந்த பாமகவும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய தனித்தன்மையை விடவே மாட்டாங்க. அதே போல தேமுதிக பாஜகவோட தான் அதிமுகவோட தான் பயணிக்கும் என்று நான் நம்புகிறேன். அடிஷனலா அவங்களுக்கு வரக்கூடியது இன்னைக்கு சீமான் கட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதுதான் நினைக்கிறேன். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூடி இருப்பது போல சீமானுடைய வரவு என்பதும் போன தடவை இந்த தேர்தல் போது 2021 தேர்தல்ல தேமுதிக இல்லை என்று நான் கருதுகிறேன். அதனால அவங்க வந்தாங்கன்னா ஒரு அடிஷனல் 1% அது மாதிரி வரலாம். மொத்தத்துல கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே தொடரும் என்று நினைக்கிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 150-160 சீட்டு, எதிர்கட்சி என்கின்ற முறையில ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்போ சட்டமன்ற எலெக்ஷன்ல, இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தா ஒரு சில தொகுதிகளை வந்து அவங்க அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தேர்தல் 2026 அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறனால கடந்த தேர்தலில் 4 தொகுதி இது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கான எம்எல்ஏ சீட்டு சார், எலெக்ஷன்ல நீங்க வந்து 1+1 2 கிடையாது சார். கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் அரித்மெட்டிக். அரித்மெட்டிக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதனால நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்தா வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் நிறைய மனக்கணக்குகள்லாம் தான் இருக்கலாம் ஒழிய ரியாலிட்டி வந்து அப்படி இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே கூட சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு 3-4 இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே 75,000 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஆகவே இது இன்னும் சாதாரண வெற்றி அல்ல, ஒரு பெரிய வெற்றி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு சில இடங்கள்ல அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஒய்ஃப் சௌமியா அவங்கெல்லாம் அதே மாதிரி தேமுதிக நிறுவன தலைவருடைய பையன் அவங்கெல்லாம் ஒரு சில ஓட்டுகள்ல சில ஆயிரக்கணக்கான ஓட்டுகள்ல தோத்து போயிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் தான் இருக்க ஒழிய அதனால ஒரு பெரிய மாறுதல்லாம் வந்திருக்கும் நான் நம்பல சார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.